ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் எபிசோட் நம்பர் 3. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், லைக் பண்ணாதவங்க அந்த லைக்கை சும்மா தட்டி விட்டு போங்க கைஸ். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் வந்து சாப்பாடு இல்லை, அதுக்கு வந்து இந்த மீனை போட்டு எரிச்சிட்டு சாப்பாடு ஃபஸ்ட் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு அந்த நம்ம செடி தான் வளர்ந்துட்டோன்னு பார்ப்போம். நான் குதிரை நல்லா இருக்கு. சரி, இந்த குதிரை வேணாம், அந்த குதிரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குதிரை என்ன வயசு, இது டேம் ஆக மாட்டேங்குது. டேம் ஆயிடு டேம் ஆயிடு டேம் ஆயிடு டேம் ஆயிடு டேம் ஆயிடு டேம் அவ்வளோதான், டேம் ஆயிடுச்சு. இந்த குதிரை டேம் ஆயிடுச்சு. சரி வாங்க, நான் போயிட்டு வீட்டில் வளர்ந்துருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் வளரல கைஸ். எப்போதான் வளருமோ. வீட்டு வளர்ச்சி எவ்வளோ நல்லா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்றதே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். இப்போ வந்து இதில் நம்ம எதுக்கும் தேவையில்லை, அதனால வெளியே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு மட்டும் பார்த்துக்கலாம் கைஸ். வீட் இருக்குது, வேறு இருக்குது, போன் மீல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து போன் மீல் செஞ்சுக்கலாம், ஆடு செய்ய முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த அகேஷியா சாம்பிள்ஸும் அப்புறம் அந்த வீட் சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவிலாச்சு இந்த வீட் சீட்ஸ் வளருமான்னு பார்க்கலாம் கைஸ். அது ஒன்று இந்த பம்ப்கின் போய் வளர்த்துட்டுலாம். 1 2 இன்னும் வளர மாட்டேங்குது. அவ்வளோதாங்க, வளர்ந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு அகேஷியா சாம்பிளிங்ஸ் போட்டு அது வளர்த்தான்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க போடு. இன்னும் 2 நாள், இன்னும் 2 வராது. சரி சரி, ரெண்டாமே இங்கே தான் நாங்கள் அங்கே போட்டு வச்சுருவோம் கைஸ். ஒன்று அவ்வளோதான் போதும். இப்போ வந்து ஃபஸ்ட் வீட்டுக்கு போகலாம், சாயந்தரம் ஆகிற மாரி இருக்கு. ஹாய் பண்ணி குட்டி. அந்த மரத்தை எடுத்து வந்துடலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு கவு ஃபார்ம் காட்டணும். இது ஒரு மாடு இருக்கு, இல்லை சாவடிக்கூடாது, நமக்கு நெக்ஸ்ட் தேவைப்படும். கஷ்டம். அப்புறம் மீதி இருக்கு ஓக்லாக். ஃபஸ்ட் வந்து ஃபென்ஸ் எங்கே கரெக்ட் அங்கே இருக்கா கிளிக் பண்ணு. ஃபஸ்ட் வந்து ஓக்லாக், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கு செக் 18 5 இருந்துச்சு. அப்போ 5 ஓஸ் போயிட்டு இது போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் தான் இந்த இடம்ல இதேமாரி இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்படியே வரும் பின்னாடி இது அந்த இடத்துல தான் ஃபென்ஸை போட்டு ஒரு சின்ன வேலி மாரி பண்ண வரும்.
ஒரே லேயர் போதும், இதுக்கு நல்லா தேவையில்ல. இந்த ஃபார்மில் இப்படி இந்த வீடியோவில் கவலாக பிடிச்சி வர மாட்டேன். அந்த சும்மா கட்டி வைப்பேன், அடுத்த வீடியோவில் தான் கவலாக பிடிச்சி வருது. 2 3 ஃபென்ஸு 1 2 3. அதுக்கப்புறம் இன்னொன்று சைடு 1, அதுக்கு முன்னாடி 1, இன்னொன்று சைடு 1, அதுக்கு முன்னாடி 1. இப்போ இந்த சைடு 1, அந்த சைடு 1, இந்த சைடு 1, அந்த சைடு 1. இந்த சைடு வச்சா கரெக்டாக வருமா? இல்லை, பார்த்தா நடுவில் 3 பிளாக் இருக்குது அப்படின்னா அது வராது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் வச்சு அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபென்ஸ் எடுத்து போயிட்டு நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபென்ஸை மாற்ற போகிறேங்க. உங்களுக்கு ஒரு இப்போ மேட்ச்சுக்கு ஒன்று காட்ட போகிறேன். கரெக்டாக இந்த ஃபென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி போடுறது. கரெக்டாக இந்த இடத்துல நான் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு ஒரு லீட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த அனிமலானாலும் நான் டீம் பண்ண ஹார்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த ஹார்ஸா ஃபஸ்ட் பார்த்தோம். இல்லை, இது 2 ஹார்ட் கம்மியாக இருக்கா? போய் தெரியல, அங்கே இருக்குது பாருங்க. கரெக்டாக இந்த ஹார்ஸை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே கட்டி வச்சுருந்துட்டான். வாங்க எல்லாம் டெக்னாலஜி. என்னோட ஐடியா. சரி வாங்க, அதை பார்க்கணும் கிட்ட நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மைனிங்க்கு தான் போகலான்னு இருப்பேன். ஹாய் புதுரை சொல்லிப்ப எங்கே பார்க்காது நெக்ஸ்ட் இந்த இன்னொருமே தெரியல பேச. இது இன்னொரு தெரியல. லீஃப் லெட்டர்னு இருக்குது. லீஃப் லெட்டர்னா என்னது? லெட்டர்னா லெட்டர் கணக்கு, ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னு. லீஃப் லெட்டர்னா என்னது தெரியல கைஸ். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. லீஃப் லெட்டர்னா என்னதுப்பா. ஆடு 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 விடுங்க கைஸ். உங்களை நான் கரெக்டாக கேவுக்கு போயிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். கரெக்டாக நான் கேவு கிட்ட வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல சங்க் லோட் ஆகுது கைஸ். பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும். ஏன்னா அப்புறம் சொல்லிடக்கூடாது கிரியேட்டிவ் மோடில் போயிட்டு நீ கண்டுபிடிச்சின்ட்டு. அப்படியே நான் நேராக மேலே இருக்கேன். அது சங்க்கு லோட் ஆகுதுனால கீழே இருக்க கேவ்ஸ் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களா, அடிக்கிறது தெரியுதா? நூடுல்ஸ் கேவு. அப்படியே நான் நேராக போயிட்டே இருப்பேன். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே பார்த்தா காபிள் ஸ்டோன் வாங்க தெரிஞ்ச உடனே விடுவேன்னா நான் அப்படியே தேடி போனேன். அப்படியே இந்த இடத்துல ஒரு வழி இருந்தது. நேராக போயிட்டு என்னதுன்னு பார்த்தா ஜாம்பி ஸ்பானர். மாட்டுச்சரா லெஃப்ட்டு போயிட்டு அந்த ஒரு ஜாம்பி வந்துட்டு போட்டு சொல்லிட்டு ஊற்றி லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட் டார்ச் வச்சுக்கிட்டேன். இவங்க டார்ச் வச்சுக்கலாம். 4 டார்ச். அப்புறம் போயிட்டு லூட் அடிக்க பார்த்தா கோல்டன் ஆப்பிள் செம்ம சாக்கு. அப்புறம் அதில் இருக்க லூட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பீட்ரூட் சீடு இருந்தது கைஸ். நேம் டேக் ஒன்று கிடச்சிது. அப்புறம் தான் நேம் டேக் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அந்த குதிரைக்கு என்ன பேர் இருக்கலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது, ராட்டன் ஃபிஷ்ஷு, கோல்டு, அயனு, சேடலும் கிடச்சிருச்சா போடு வேறு லெவலு. அப்புறம் ப்ரெட்டு, அப்புறம் ஒரு பக்கெட். அவ்வளோதான். அப்படியே இது எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கேவ் தேட போயிடலாம் கைஸ். நான் போயிட்டு அந்த கேவு கிட்ட போயிட்டு எந்த கேவுக்கு போகிறேன்ட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் கேவ் எங்கே இருக்குதுன்னு மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு போன கேவ் எங்கே இருக்குன்ட்டு. அப்படியே டிரான்சிஷன் வரும், அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம கேவுக்கு வந்தாச்சு. அப்படியே நேராக கீழே இறங்கிட்டான். அங்கே கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இது அதே கேவ் தான். ஃபஸ்ட்டு போன தடி அந்த சைட்லேருந்து வந்தோம், அந்த சைடு இந்த சைட்லேருந்து வந்தோம். பாருங்க, ஒரு ஐனு 1 2 1 2 3 4 5 6 ஐன் இருக்குது. இதுமாரி நான் மைண்ட் பண்ணுறதுலாம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு செம்ம போர் அடிக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு போர் அடிக்கும். அதனால் நான் டைம் லாஸ் மாரி போடலான்னு இருக்கேன். அதனால் அந்த டைம் லாஸை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நடுவில் ஒரு இடத்துல செத்துட்டேன். சோழி முடிச்சு அப்புறம் மறுபடியும் ரீஸ்பான் ஆகி
இங்க இருக்கு. அப்புறம் நான் மட்டும் எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். பொருள் மறந்துவிடல சர்ச். மீதி மைனிங்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். சரி, இப்போ மைனிங்கில் என்னென்னலாம் கிடச்சிது அப்படின்றது இப்போ பார்க்கலாமா? அப்படியே பாருங்க, வாய் வலிக்குது, அதனால சொல்ல முடியல. அப்படியே பார்த்துக்கோங்க. டைமண்டு, அயனு, ரெட் ஸ்டோனு, அப்புறம் என்ன கோல்டன் ஆப்பிள், 2 கோல்டன் ஆப்பிள், நெதர் பொருட்கள் ஒன்று கிடச்சிது கைஸ். அவ்வளோதான். எப்படி வேறு லெவலில் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் வந்து நான் பார்த்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மூத் பேசல்ட்டு போட்டு, அதுக்கு மேலே இந்த கால்சியம் பிளாக்கை போட்டு, அதுக்கு மேலே இந்த அமெத்திஸ்ட் பிளாக் வச்சா அதில் வளருமா அப்படின்றது என் டவுட். ஏன்னா அங்கே இப்படி தான் இருந்தது. வளருமா வளராதா? சரி வாங்க, இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைமண்டு இந்த ஸ்மூத் பேசல்ட்டு உள்ள போட்டு சேடல் இருக்கு guys. எங்கே 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 அங்கே சேடல் எடுத்துக்கணும். பிளாக்கு போட்டு விட்டுரும். சக் அவ்வளோதான். வேறு லெவலு. ஓடு நண்பர்களே, வேறு லெவலு. மாசு தான். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் காலங்களில்